ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Jesus. தேவ பிரசன்னத்துக்காக ஒரு விசையாக கண்களை மூடுவோம். ஒரு விசையாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடி நம்மோடு பேசுகிற தேவன் அவர், அனைத்தும் அறிந்த தேவன் அவர். உம்மோட கரம் இருக்கிறபடியாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனோட பிரசன்னம் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறது. I can see the God's presence moving in this time. Rahandere bidara bodiri bi shandana mankaderi ledero. Lede handa rahatta rebiza kadiri bodiri biyo. Ha ha den me handa diminda roda. Babauzi handa ribito. Oh stahadi mi halatu to ni mi mato tua. To wawataya bushi handa ribo. Thank you Lord for this wonderful day. இந்த அருமையான காலை வேளையில தேவனோட பிரசன்னம் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நிச்சயமாக சொல்லுகிற உங்களை அறிந்தோ அறியாமலையோ ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும். இன்னைக்கு தேவ மகிமை மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் அவர் வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல விசேஷமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தொட்டு வழி நடத்தும்படியாக அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்குவீராக. தேவ மகிமை இன்றைக்கு விளங்கட்டும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஓய்வு நாள்ல தேவனோட வார்த்தையை கொண்டு வந்து உங்கள் மூலமாக தேவன் சமூகத்தில் நிற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா கீழே யாரும் உட்காராம வாலிப பிள்ளைகளை மேல வந்து உட்காரும் பொழுது உண்மையா சொல்றேன், வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளஸிங் இருக்கு. My God is a good guy. ஏனென்றால் முதல் இடத்தை பிடிக்கணும் ஆசைப்படுறேன். ரன்னிங் ரேஸ்ல போர்வை என்னைக்குன்னா லாஸ்ட் ஒன்று எதிர்பார்ப்பான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போர்வேன் என்ன ஃபர்ஸ்ட் வர எதிர்பார்ப்பானா? இல்ல கடைசி போலாம் எதிர்பார்ப்பானா? சபைக்கு ஃபர்ஸ்ட் வரணும், ஃபர்ஸ்ட் பேசணும், ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா, ஃபர்ஸ்ட் கைத்தட்டல், ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் விசுவாசம். இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பெஸ்டா வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆமேன்னு சொல்லும் போது கூட நீங்க ரெடியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் தான் உங்களை பெஸ்ட் ஆகும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதுதான் தேவனோட ரகசியம். அன்பான தேவப்பிள்ளை, ஒரு உண்மையான கிறிஸ்துவன் இருப்பானால் சபைக்கு விசுவாசத்தோட தாகத்தோட வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மோட தேவன் முகமுகமாக பேசுவார். அப்படி ஆவலோடு வருகிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமே. சபைக்கு எப்படி வரணும்னா ஆவலோடு வரணும், வாஞ்சியோடு வரணும், விசுவாசத்தோடு வரணும். ஏதாவது ஆண்டவர் கொடுப்பார். ஒரு உதாரணம் சொல்றேன், எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு ஒருவேளை உங்க பாஸ்டர் கோடீஸ்வரனா இருக்க வச்சுக்கோங்களேன், நினைக்கலாமே, தப்பே இல்லையே. என்ன முடியாது கோடீஸ்வரன் உலகத்திலேயே நான் தான் சொல்றேன். சண்டே வந்துருங்க, இந்த பக்கம் 500 நோட்டா அடிக்க வச்சிருக்கேன், இந்த பக்கம் கோல்டு காயினா வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் நிறைய தங்க வச்சிருக்கேன், அந்த பக்கம் டைமண்டா வச்சிருக்கேன். எது வேணா எடுத்துட்டு போங்கன்னா நீங்க எதை எடுத்துட்டு போய் யோசிப்பீங்க? அதான் நீங்களே சொல்லுங்க. நம்ம உற்சாகத்தோட இருக்கணும். ஓகே, இவனு தான் சொல்லிட்டேன். பிரீஃப் கேஸும் வரும்போது கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, பெரிய பிரீஃப் கேஸும் பாஸ்டர் எடுத்துட்டு போங்க. அப்போ எதை எடுப்புன்னு யோசிப்பீங்க? 500 நோட்டு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. ஏன்னா 500 நோட்டு வேல்யூ 500 தான், ஆனா வேல்யூ வரும். ஆனா டைமண்ட் இருந்த அப்பா இதே மாதிரி அவரும் எதிர்பார்ப்பார். என் பிள்ளைங்க டைமண்டா இருக்கணும், என் பிள்ளைங்க 500 நோட்டா இருக்காது, செல்லார் நோட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா நோட் எப்போ மாறும், டைமண்ட் என்னைக்கும் நம்ம விசேஷத்தினால் கண்ணில் போனோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் ரெடியா இருப்பார். பிகாஸ் மை ஃபாதர் காட் இஸ் நாட் அ பிச்சைக்காரன், இஸ் அ பிக் காட். எல்லாம் சொல்ல இஸ் அ பிக் காட். அவர் ரத்தத்தில் வல்லமையானவர், அவர் செயல்பாடு வல்லமையானது. ஏன்னா 2 நாளாகமம் 7:15 சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் கொஞ்சம் வாலிமாங்க சகோதரிக்கு அதிகமாங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். இந்த வசனத்தின் கருத்து பார்க்கும்போது சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்த பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதில் இது. இந்த வசனத்தின் 3 வாக்குறுதிகளை காணப்படும். ஒன்று, என் கண்கள் திறந்தவைகள். அதாவது இந்த இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்.
என் செவிகள் கவனிக்கிறவைகள் என்றால் இங்க செய்யப்படும் ஜெபம் தான் அலட்சியமாக செய்யாமல் அதை கேட்கிற தேவனா இருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் அலட்சியமாக கேட்டு கொண்டிருந்தாலும் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் சொல்லும் போது சாலமோன் தேவாலயத்தை குறித்து செயல்பட்டது அன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி இப்போது நம்முடைய சரீரமே தேவனோட ஆலயமாக காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மத்திய 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை உறுதியான வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நான் விசுவாசிக்கிறேன், எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இடம் கேப் போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா தாவீது பக்கத்துல 2 பக்கம் இடம் இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல டயனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஏன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், எங்கேயோ உட்கார்ந்து இருக்காரு. அவர் கண்கள் காண்கிறவைகளும் செவிகள் கேட்கிறமா இருக்கு. இன்றைக்கு எதெல்லாம் நீங்க அழுது புலம்பி ஜெபிச்சுட்டுலாம் வாரத்தோடு வரீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரும்போது நான் டைமண்ட் எடுக்க போறேன், அந்த விசுவாசத்தோடு வரணும். என் தேவன் விசேஷமாக வல்லமையான தேவனா இருக்கிறார். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி செகேரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாளைக்கல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்றைக்கே. அப்படி ஆமென் சொல்லுவோமே. இது இஸ்ரவேல் மக்களுக்கு குறித்து பேசப்பட்ட வசனமாகும். பாபிலோன் சிறையிருப்புக்கு பின் திரும்பி வந்ததும் இன்னும் எதிரிகள், கஷ்டங்கள், சிறைகள் இருந்தவர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கையோட சிறகுகளே அரணுக்கு திரும்புகள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதே இஸ்ரவேல் தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்ற, இரட்டிப்பான நன்மை தர விரும்புகிறேன், நீங்கள் அதை விசேஷமா அனைத்து உலக காரியத்தை விட்டு திரும்பும் பொழுது அவருக்கு நன்மை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அரணுக்கு திரும்புகள் என்றால், அரண் என்றால் பாதுகாப்பான கோட்டை. அது எருசலேம் ஆவிக்குரிய அர்த்தத்திலும் தேவனை குறிக்கிறது. நீங்கள் கஷ்டத்திலும் அல்லது போராட்டத்திலும் அல்ல வேதனையும் கண்ணீரோடு பாதையில் இருக்கும் பொழுது பயந்து ஓடாமல் விசுவாசத்தை தேவனிடம் திரும்பி இங்க வந்து தேவனிடத்தில் வந்திருக்கபடியாக ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது விசுவாசத்தை நான் சொன்னேன். இரட்டிப்பான நன்மை இன்னைக்கே தருவேன்னு சொன்னா யார் ஃபர்ஸ்ட் இருக்கணும்? நம்ம அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஒரு ரகசியம் கொடுத்து கொடுங்களுக்கு. ஃபர்ஸ்டா இருங்க. ஆமென் சொல்றது ஃபர்ஸ்டா இருங்க. எழுந்துக்கிறதுல ஃபர்ஸ்டா இருங்க. ஓகே, அப்பதான் காக்கா அதிகாலை வந்து கொடுத்ததுன்னா காக்கா ஃபர்ஸ்ட் எழுந்து வருத்துக்குள்ள அப்பா தீர்க்கதரிசி எழுந்து ரெடியா உட்காந்துக்கிறான். காக்கா வருதுன்னு நான் சொல்றேன், வார்த்தை வரும்போது ரெடியா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா வாலிப பிள்ளைகளோட பெருவிழா இருக்கட்டும், கர்த்தர் காண்கிறவரா இருக்கார், கவனிக்கிறவரா இருக்கார். இன்றைக்கு தருவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இழந்து விட 2 மடங்கு அதிகமாக திருப்பி தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். யோபு எழுந்து எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றது போல உங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அதுக்கு ஈடாக சர்வல பெரிய காரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை கொடுப்பேன், இன்றைக்கு கொடுப்பாருன்னா இன்னைக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு, எப்போ ஆனா கொடுப்பார். ரிசர்வேஷன் டிக்கெட் பண்ணியாச்சுன்னா கன்ஃபார்ம், ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம். நீ லாஸ்ட்ல பண்ண எந்த லிஸ்ட்ல இருப்ப? வெயிட்டிங் லிஸ்ட். அதுக்கு மேலே பண்ணி தக்கலுக்கு எது போட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் சார்ட்ல பேர் இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? வந்த பிரீஃப் கேஸோட நீங்க அதே ஸ்பீட்ல வீட்டுக்கு தான் போகணும். நான் சொன்னேன், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க கூடாது. கர்த்தர் இன்னைக்கு அப்ரூவல் பண்ணிட்டாரு. உண்மையா சொல்ல திரும்ப சொல்ற காலைல நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு 2 ஆன்சர் வந்துருச்சு. எப்போ வரும்? விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தருவன் என்று சொல்ல, அதாவது உடனடியாக தேவனுடைய கிருபையை இன்றைக்கு ஆரம்பிக்கிறது உறுதி அளிக்கிறது. அப்ப ஏன்னா தேவன் சொன்னதை செய்கிற உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு இன்றைக்கு. சொல்லுங்க, இன்றைக்கு அந்த இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசுவா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவன் தேவனோடு இருந்தார், அவருடைய எஜமான தேவனோடு இருந்தார். அந்த எஜமானும் மோசையும் தேவனிடத்தில் பேசுகிற மனுஷனா இருந்தார். அந்த யோசுவா இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோசுவா 3:5 சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இதோட அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் வசனமாகும். இந்த வசனம் இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தமான கானான் தேசத்துக்கு நுழைவதற்கு இருந்த நேரத்தில் யோசுவா அவரிடத்தில் சொன்ன காரியம், இன்றைக்கு உங்களை
பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களை அற்புதங்களை செய்வார். என்றைக்கு பரிசுத்த பண்ண சொல்றாரு? இன்றைக்கு எல்லாம் சொல்லு, இன்றைக்கு பரிசுத்த பண்ண போறோம், நாளைக்கு அற்புதம் காத்து. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக தங்களை சுத்திகரித்து பாவங்களை விட்டு விலகி முழுமையாக அர்ப்பணிக்க யோசுவா அவர்களை அழைத்தது தான் அந்த வார்த்தை. அன்பான தேவன், அதே தேவ மனிதன் யோசுவா இங்க வந்திருக்கிற அவர் சொல்ற வார்த்தை தான் இன்னைக்கு அழைப்பு. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வசனம் தேவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்கும் மனிதரோட சிந்தனைகளை கர்த்தரிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொள்ள எவ்வளவு அவசியம் என்பதை வேதம் எடுத்து காட்டுகிறது. Until you be a relationship with God, nothing is going to happen. யோசுவா 3:5 சொல்லுது. வசனத்தின் ஆழமான அடிப்படை செய்தி என்னவென்றால், அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு 2 விதமான ஆயத்தம் தேவை. நாளைக்கு இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்க, நாளைக்கு அற்புதம். அப்ப அது 2 நம்ம விதமான ஆயத்தம் தேவை. என்ன? ஒண்ணு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை நதியை கடக்கிறதுக்கு முன்பாக தேவன் முதல் கேட்டது அவர்களுடன் இருதய ஆயத்தம். வெளிப்புறமான சுத்த மாட்டமல்ல, உள்ளான வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு அவருக்கென்று பிரித்தெடுத்தல தான் என் தேவன் இன்றைக்கு பரிசுத்தப்படுகிற வேதவசனம் சொல்லுகிறது. இன்று நமக்கு அதே அழைப்பு. தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் நாம் ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தை சரணடைகிற நாளா இருக்கிறது. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்கிறவர். தேவனோட வாக்கு நிச்சயமானது. யோர்தான் நிரம்பி வழிந்திருந்தாலும் தேவன் வழி காட்டுகிற தேவன். சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் அற்புதத்துக்கு தடைய வரார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். என்னோட அனுபவத்தில் சொல்றேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. நேத்து ஒரு மகன் வந்தான், பிபிஎஸ்க்கு வந்திருந்தான். அப்புறம் அந்த மகன் அப்புறம் சாட்சி சொல்லுவோம். பிபிஎஸ்க்கு வந்திருந்தான். அவன் ரொம்ப தூரத்துல வர முடியாது. அவனை வருஷம் வந்துருவான் அந்த தம்பி. அப்ப அந்த தம்பி கிட்ட சொன்னேன், தம்பி இந்த பிபிஎஸ்க்கு வேலை இல்லை, நீ விசுவாசோட வா, உனக்கு வண்டி கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண. நான் உண்மையா சொன்னேன், ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டத்தை அந்த பையன் வேலையில இருந்தான். உடனே அவன் சொல்லுவான், அங்கிள் நான் வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அங்கிருந்து வரத்துக்கு பஸ் ஃபேர் கூட கஷ்டமா இருக்கு எனக்கு வரத்துக்கு. தேவன் நல்லவர், உண்மை உள்ளவர். ஆவியான பேச நான் சொன்னப்பா, நீ பயடாரு, நான் உனக்கு 1/2 மணி காசு தரேன், நீ வா. ஆண்டவர் வார்த்தை கேள், நாளைக்கு என்னன்னு அவர் செய்துப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யறத செய்யணும், நாளைக்கு அவர் செய்யறத தூங்குறதுக்கு சொல்லுங்க, அவர் செய்யறத செய்வார். வீட்டிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. நம்ம செய்யறத செய்யணும், அவர் செய்யறத செய்வார். 3 வாரம் தான் கொடுத்தேன். எத்தனை வாரம்? பிதா குமாரன் 3 வாரம் தான் கொடுத்தேன். நேத்து வந்து நிக்கிறான், அங்கிள் எங்க இருக்கீங்க? இங்கதான் பாருங்க, நான் வந்துட்டேன். ஓகே ஃபைன். வந்தா பெரிய வண்டி வந்து நிக்குது, புது வண்டி. அவன் சாட்சி, அது என்கிட்ட லிமிட்டா சொன்னா, நானும் லிமிட்டா சொல்லிக்கிறேன். ஓகேவா? எங்கிருந்து விழுந்தது? நான் வண்டியை கொடுத்தேன். அது ஒரு 2.5 லட்சம் வண்டி புதுசா கொடுத்துருக்காரு. என் தேவன் நல்லவர். சூழ்நிலை இருக்காது, தருவேன் சொன்னா தருவார். பக்கத்துல சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கிருபையா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அமிக்கி குலுக்கி சரிந்து போக. எப்படின்னு அந்த பானைகடையில பாத்திருக்கேன். பானைகடையில நல்ல பானை செய்துருவாங்க. லாஸ்ட் லெவல் பண்ண பார்த்திருக்கீங்களா? உள்ள ஒரு துணியை வச்சுப்பாங்க, மேல ஒரு கட்டையை வச்சு தட்டுவாங்க ஷேப் வரதுக்கு. ஆண்டு சொல்றாரு, தட்டிக்கிட்டே உள்ள தள்ளுவேன். விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அதே போல நீங்களும் இன்றைக்கு மாத்திக்கங்க. அவர் மாத்திரத்தை மாத்துவார். அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். தேவனோட வாக்கு தத்துவம் நிச்சயமானது. நாளைக்கு என்பது நம்பிக்கையோட வார்த்தை. நீங்கள் இன்னும் ஆயத்தமானால் நாளை தினத்துல ஒரு பரிபூர்ணத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட வாழ்க்கையில தடை நிற்குமானால், யோர்தானா இருந்தாலும் வேறு ஏதேனும் இருந்தாலும் அதை பிளந்து உன்னை ஆசீர்வதித்த கரை சேர்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். தேவன் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எபேசியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. உலகமா சொல்லணும்னா கையில காசு சொல்லுங்களேன். கையில காசு அல்ல, வாய்த்தம் சொல்லுங்க. வாய் இருக்குல்ல, வாய் இல்லாதவங்களும் பரவாயில்ல, சந்தோஷம். கையில காசு, அப்ப காசு இல்லைன்னா வாயில தோசை இல்லை. சில நேரத்தில் இப்படி புரிய வைக்கணும் உங்களுக்கு. ஓகே, கையில காசு, அப்போ காசு இல்லைன்னா
தோசை இல்லை. அதுதான் வசனம் பரிசுத்த ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது. அப்படி பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் இல்லை. தேவன் வேணும்னா பரிசுத்தம் இருக்கணும். இதனால இந்த வசனத்தின் மையத்தை வைத்துதான் பிரசங்கிக்க துவங்குகிறேன். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான்னு சொல்லும் போது பரிசுத்தத்துக்கு ஆப்ஷனே கிடையாது. பரிசுத்தம் தான், நோ ஆப்ஷன்ஸ். கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது வேத கட்டளையா இருக்கிறது. 1 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர். சொல்லுகிறவர் யார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வசனம் தெளிவா சொல்லுது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்க பிள்ளைங்களா வச்சிருக்கீங்களே, ஓகேங்களா? அப்பா, நான் உலகத்துல நல்ல பேர் எடுத்துட்டேன், ஓகே? நீங்களா அடங்காத பேர் எடுக்கணும், ஓகே? 4 பேர் குத்தி போடு, ஓகே? 4 பேர் வெட்டு, செயின் அறு, இப்படி கத்து கொடுப்பீங்களா? நீங்க இருக்கிற மாதிரி தான் அப்படிதான் எதிர்பார்ப்பீங்க. இப்ப டீச்சராக பொண்ணு நல்லா படிக்கணும், ஏன்னா அந்த ஸ்மெல்லு தெரியும், புரியுதுங்களா? இப்ப இருக்கிறதுனால அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். நம்முடைய சுபாவத்துல பரிசுத்தம் நம்மளுடைய சுய பலத்தால் பரிசுத்தமாக்க முடியாது, ஆனால் தேவ பலத்தால் பரிசுத்தமாக்க இருக்க முடியும். இதற்காக தான் இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பரிசுத்தம் வேணும்னா இயேசு ரத்தம் கூட இருக்கணும். இதற்காக தான் வசனமும் ஆவியும் தேவைப்படுகிறது சொல்லுகிறது. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நம்ம வேதத்தான் நமக்கு சத்தியம், வேதத்தான் பரிசுத்தம். அல்லேலூயா. தினமும் வேதத்தை வாசித்தால் நம்முடைய கழுவப்பட்ட வார்த்தைகள், நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்கான காரியங்கள் எல்லாம் அந்த வார்த்தை நம்மளை சுத்திகரித்து வழிநடத்தும். ஒரு வயதான மனிதர் இருந்தாராம், எப்பவாதான் பைபிள் படிச்சுட்டு இருப்பாராம். பேரா வந்தாராம், அவர் கேட்பாராம், பா பைபிள் படிச்சேன்? படிச்சேன். திருப்பி கேட்பாராம். அப்போ ஒரு நாள் கேட்டேன், அப்பா தாத்தா ஒரு டவுட் தாத்தா, எனக்கு எப்பா பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிறீங்களே, அது என்ன நடக்குது உங்களுக்கு? அதே தான் படிச்சுக்கிறீங்க எனக்கு. அப்போ ஒரு சுத்தி 14 வரை இப்படி கேட்கறேன்னு சொல்லும் போது அங்க ஒரு அழுக்கு சாப்பாடு கூட இருந்ததான். உடனே அவர் சொன்னார், அந்த சாப்பாடு கூட போய் கழுவு தாத்தா, அது கழுவுனா தண்ணி எல்லாம் போயிடும் தாத்தா, நீ இப்ப கழுவு, டெய்லி போய் கழுவு. ஒரு வாரம் கழுவுனா ஆரம்பிக்கும் போது கருப்பா இருந்த கூட வாரத்தின் எண்டுல பார்க்கும்போது ஒயிட்டா இருக்கும். அப்போ சொன்னாராம், தினந்தோறும் அந்த தண்ணீர் பட்ட உடனே அழுக்கானதை மாற்ற முடியுமானால் இயேசுவின் வார்த்தை எதையும் மாற்ற முடியும். That's a situational life. அதற்காக தான் ஒரு தீர்மானம் தேவைப்படுகிறது. ரோமர் 12:1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரீரங்களை பரிசுத்தமாக ஜீவனை ஒப்புக் கொடுங்கள். அதாவது நம்முடைய கண், காது, வாய் அனைத்து அவைகளையும் தேவனுக்கு பிரித்து கொடுக்க தீர்மானம் நமக்கு தேவையா இருக்குது. அன்பான தேவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை அசட்டை செய்யக்கூடாது. ஆசீர்வாதத்தை தேவன் இடுக்கமா பிடித்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். When you be holy, the whole thing will be activated in your life. ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இன்று உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். மறைவான பாவங்கள் உண்டோ? மன்னிக்க முடியாத கசப்பு உண்டோ? உலகத்துக்கு ஒழுக்கமான வாழ்க்கை உண்டோ? இயேசுவின் பாதையை அறிக்கையிடும் போது உண்மையாக சொல்லுகிறேன், நாளைக்கு அற்புதம் காத்திருக்கிறது. உண்மையா சொல்றேன். In my experience, I'm not perfect, but I'm trying to be perfect. இந்த உலகத்துல யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா பெர்ஃபெக்ட் ஆகுவதற்கு வேதம் நம்மளை பெர்ஃபெக்ட்டா நடத்த வலிமையா இருக்கு. சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். தாவீது சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவன் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று தாவீதை போல நம்ம ஜெபித்து கேட்கிறவளா காணப்படுவோம். உண்மையா சொல்றேன். ஆண்டு முதல் படித்து இருதயத்தை படித்தாரு. அந்த இருதயத்தை தான் கெட்டதையும் அந்த இருதயம் வேற எல்லா காரணம் சொல்ற இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும் விரும்புறாரு. பரிசுத்த நாடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். பரிசுத்தம் அது தேவனுடைய சுபாவம். தேவன் பரிசுத்தமானவரா இருக்கபடியா ஆகையால் அவருடைய பிள்ளைகளாக நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனே சன்னதியை அனுபவிக்க முடியாது. ஏன்னா மோசே எரிகிற முட்செடியில் வந்த பொழுது
தேவனோட காலினை கழற்ற சொன்னார். ஏனென்றால் அவர் நின்ற இடம் பரிசுத்தமானது. தேவனிடத்தில் போகும்போது பரிசுத்தம் நிச்சயம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை தரிசனம் போராட்டம். ஒவ்வொரு நாள் நம்ம வாழணும்னு நினைப்போம். இன்னைக்குதான் ஜெபம் பண்ணிட்டு படிப்பீங்க, நாளைக்கு ரெடியா வந்து நிற்கும். நைட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாளையில இருந்து நான் சீக்கிரமா எழுந்துக்கணும், ஜெபிக்கணும், நாளைக்கு தான் நல்லா தூங்குவீங்க. அன்பு இருக்கா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னில இருந்து என் வாயில இங்கிலீஷ் வார்த்தையே வராதுன்னு சொல்லுவீங்க. ஃபாஸ்டிங் இருந்து 3 நாள் ஃபாஸ்டிங், இனிமேல் என் வாயில இருந்து இங்கிலீஷ் வார்த்தையே வராதுங்க. ஜெபம் பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை வரும். ஏன்னா அது உள்ளே ஊறிடுச்சு. அதை வெளியெடுக்கிறதுக்கு தேவபலம் நமக்கு வேணும். பரிசுத்தம் என்பது ஒரு நாளில் கிடைப்பதில்ல. தினமும் ஜெபமும் வேத வாசிப்பும் கீழ்ப்படியும் போது பரிசுத்தம் தடுகிற நமக்கு மேன்மையான வெகுமதிகளா இருக்க வேணும். அன்பான தேவ வேதத்திலிருந்து சில காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு பரிசுத்தம் என்னங்க? ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். பரிசுத்தம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுல உடனே ஒரு 3 நாள் பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது கண்டிப்பா பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சு. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி, நான் இப்போ எங்களுக்கு தெரியல, நீங்க கத்து கொடுக்க போறீங்க. பரிசுத்தம் என்ன சொல்லுங்க? ஒரு 2-3 சொல்லுங்க. இல்லைன்னா பேர் விட்டு கூப்பிடுவேன். நான் கேட்ட கஷ்டமா இருக்குல்ல, நீங்களும் சொல்லுங்க. பரிசுத்தம் என்ன சொல்லுங்க? டக் டக்குன்னு சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. அடிக்க போறேன், காசா பணமா? இல்ல, பரிசுத்தம்னா என்ன? எல்லாத்துல கரெக்டா இருக்கணும். அப்புறம் உண்மை, ஓகே. அப்புறம் நாளைக்கு டூருக்கு போனா என்ன சாப்பாடு கட்டணும் கேட்டு வச்சுக்கோங்களேன். புளி சாதம் கட்டணும் வரேன், லைம் சாதம் கட்டணும் வரேன், மீன் வறுத்தணும் சொல்லுவீங்க. இது கேட்கறேன், சொல்லுங்க. பரிசுத்தம் என்னங்க? பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? என்ன பண்ணாம இருக்கணும்? என்ன செய்ய சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியும்னா அப்படி எடுத்துக்கோ. இல்ல எப்படி சுத்தமா ஓகே. பாவம் செய்யாம இருக்கணும். ஓகே ஃபைன். உப்பெல்லாம் பாவம் பாயசம் போல இருக்கு. அடுத்தது அப்புறம் மெசேஜ் பாதி வந்துச்சாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியா ஓகே. விபச்சாரம் செய்யக்கூடாது. இதை ஒரு 4-5 பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. எதனா பண்ண இதை. ஆனா உண்மையா சொல்றேன், முதல் நம்ம இது நிறைய நாள் மட்டும் சொல் டைம்ல 4 மட்டும் பேசி முடிக்க விரும்புகிறேன். நம்மோட சிந்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்மோட வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்மோட செயல்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்மோட உறவுகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இவெல்லாம் தேவன் நம்மிடத்துல நிச்சயமாக எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நம்முடைய சிந்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுல ஒரு 6 காரியத்தை சிம்பிளா சுருக்கமா கொடுக்கிறேன். சிந்தையில செய்தாலும் சிந்தை தான் செயலுக்கு ஆரம்பமே. அதனால தான் வேதம் இருதயத்தை சிந்தைக்கும் பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டிய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் சிந்தையை ஏன் முக்கியம், பரிசுத்தம் ஏன் சிந்தனைக்கு முக்கியம் சொல்லும் போது நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய எண்ணங்கள் தன் வாழ்க்கையில ஊற்றானது. சிந்தையில் அசுத்தமான விசேஷமாக வாழ்க்கையும் அசுத்தமாக. நம்ம சிந்தையில ஒரு அசுத்த வாழ்க்கை, அசுத்த சிந்தை வந்துருச்சுன்னா வாழ்க்கையும் அசுத்தமா தான் போகும். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல பாத்துக்கோங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல சொல்லுங்களேன், இருதயத்துல சுத்தலன்னா தரிசிக்க முடியாது. முதல்ல ஒரு பொருளை பார்த்த உடனே இருதயம் தூண்டும், நம்மள இதை வாங்கிக்கணும், நம்மள இதை போடணும். அப்படிதான் உண்மைதானே? இங்க இருந்து இங்க போவார், திருப்பி இங்க இருந்து இவர் அனுப்புவாருங்க. இங்க அட்டாச்மெண்ட் இருக்கிறத முதல் இருதயத்துல தேவனை தரிசிக்க வேண்டும். அந்த அற்புதம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமானால் முதல் சிந்தை சுத்தமா இருக்க வேண்டும். தேவன் நெருங்க வேண்டுமானால் முதல் உள்ளம் சுத்தமா இருக்க வேண்டும். அசுத்த சிந்தை எங்க இருந்து வருதுங்க? மார்க் 7ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து என்ன, இது யாரு? நம்மள மனுஷன் ராமேன்னு சொல்லுங்களேன். நம்மள மனுஷன் தானே. அப்ப மனுஷன் என்னென்ன வருதுன்னா, இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகள் ஆகியவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்படுமா?
இதை தடுக்குவதற்கு ஆவியான நம்மோட கூட இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர். தெரியும் தான். எல்லாருக்கிட்டே வந்து பர்ஸ் இருக்கு, உள்ள பணம் இருக்கணும். அல்லேலூயா. கரெக்டா? சில வந்திருக்கீங்களே, எனக்கு கண்டிப்பா காணிக்க போடணும்ல. இல்ல ஒரு பர்ஸ் வீட்டுல இருந்து காணிக்க மட்டும் தருவாங்க. இப்படி இருக்கிறாங்க. ஆனா நானா சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு எவ்விதத்தில் பணம் முக்கியமோ வாழ்வதற்கு, பரலோக போவதற்கு பரிசுத்தம் முக்கியம். அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா வெளியிருந்து சிந்தைகள் வருவதோட உள்ள இருந்து வருது தெரியுமா, அது ரொம்ப மோசமான சைலண்ட் கில்லர். ஓகேவா? உதாரணம், அக்கா தங்கச்சி இருக்கீங்க, இல்ல அண்ணன் தம்பி இருக்கீங்க, பெரிய வீடு கட்டான், பெரிய பங்களா கட்டிட்டான், சினுவம் போறான், பிரேஸ் லார்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள சொல்லும், நம்மள எப்படியா கட்டின்னு இவனுக்கு மேல கட்டணும், அது ஒரு வார்த்தை வரும், இவனுக்கு மேல எப்படியாவது கட்டின்னு ஆண்டவரை. நம்ம ஆண்டவர் புரோக்கரா நீ கேட்டவனு கொடுக்குது. முதல்ல தேவனிடத்தில் நீ உண்மையா இரு, கேளாதது கொடுக்கிறது அவனோட தேவன். நீ கேட்கிறதுக்கு தானியேல் சொல்ற, அவன் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. எவ்வளவு அற்புதமான தேவன். இப்ப கூட உட்கார்ந்து இருக்கீங்க, ஐயோ இந்த கடனை எப்படி அடிப்பேன்னு யோசிக்கிறீங்களோ, அவர் கடன் அடிச்சு முடிச்சிட்டார். நீ யோசிக்கிறத மாத்து, அவர் செயல்படுத்த வல்லமையா இருப்பார். நம்ம ஒரு சொல்லுவாங்க, அப்பா ஒரு அடி பாய்ந்தா புள்ள, அப்பா நம்ம எத்தனை அடி பாயணும்? அப்பா ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா விசுவாசத்துல 14 அடி பாயணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், ஓகேங்களா? நான் அப்படிதான் என்னோட லைஃப்ல சொல்லிட்டாரா 14 விட மாட்டேன், யாக்கோபு போல விட கண்டிப்பா செய்யணும். நான் ஒண்ணு அவர்கிட்ட எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு கெட்ட ஹாபிட் கொடுப்பார், ஆனா பொறுமையா கொடுப்பார். அல்லேலூயா. இந்த செத்துத உயிரோட எடுப்பதுக்கு பார்த்தா உடனே வரல, நாத்தடிக்க வைப்பாரு. ஓகே, நாத்தடின்னு சொல்ற வரைக்கும் கம்முன்னு இருப்பார். அப்பதான் நாத்தமானது துர்நாற்றம் நறுமணமா வீசும். உங்க வாழ்க்கை நறுமணம் வீசணும், பொறுமையா இருக்கு. பொறுமை உள்ள யோசிக்கணும், நிறைய பொறுமையா தான் இருக்கு ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன பொறுமை எங்க போறது? ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் தான் கிடைப்பேன், ஹலோ பெஸ்ட் பிரைஸ் அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. பொறுமையோட காத்திருக்கீங்களே நிறைய பேரு, ஹலோ பொறுமையோட காத்திருக்கீங்க. ஒன்னு சொல்றேன், கிருபை வருது, நிறைய வருது. நீங்க நினைச்ச மாதிரியே டைமண்டா வரும். அல்லேலூயா. எங்க அப்பாக்கு கிள்ளி குடிக்க பிடிக்கிற பழக்கம், பெருசா கொடுப்பார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்களோ, ஒழுக்கம் உள்ளவர்களோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளையோ, அன்புள்ளவைகளோ, நீ நற்கீர்த்தி உள்ளவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவைகள் உண்மை இல்லவோ, எவைகள் ஒழுக்கம் உள்ளவைகளோ, எவைகள் நீதி உள்ளவைகளோ, எவைகள் கற்புள்ளவைகளோ, எவைகள் அன்புள்ளவைகளோ, நற்கிரியைகள், இதெல்லாம் நம்ம ஆவியான நமக்கு யோசிக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்ம தொடர்ந்து வரும். உன்னை ஆசீர்வதிக்கிறவள நீ ஆசீர்வதி, உன்னோட வேலை தான் நல்லா இருக்கும். கர்த்தர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்லி பாருங்க, ஒரு நாள் உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருவார். அல்லேலூயா. பக்கத்துல பாச நல்லா நல்லா, ஓகே, மனசார சொல்றேன் நல்லா. அப்படி வாழ்த்துங்க. எங்க போனாலும் உள்ள கஷ்டப்பட வாழ்த்தாதீங்க. இது என்ன இது திருந்தாது, பிரேஸ் லார்ட் சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க. நல்லா நீ நல்லா இரு, ஏன்னா நல்லவர் உன் கூட இருந்தா உன் வாயில நல்லது தான் வரும். அல்லேலூயா. ஒரு வரையில ஆனா நிறைய பேர் 2 கத்தி வச்சுப்பாங்க உள்ள. சண்டே வரும்போது ஒரு கத்தி, வீட்டுக்கு போக 2 கத்தி. ஆண்டு சார் அந்த கத்தியில வேணாமா, எனக்கு இருந்தா நான் மட்டும் இருக்கேன், நீ நான் என்ன மட்டும் நீ வெடிச்சுக்கோ, கூழோ கஞ்சி கூட குடி, ஒரு நாள் தங்க ஸ்பூன்ல குடிப்பேன். அந்த விசுவாசம் இருக்கணும். காத்திரு இருதயத்தை விரும்பினதோ ஜீவ விருட்சம் போல, காத்திருக்கிறதோ இருதயத்தை இளைக்க. அப்பா கண்ணு இது, மூக்கு இது, கை இது, காது இது, அதெல்லாம் நல்லா வருதுன்னு எதை இளைக்க பண்ணுமா? இருதயத்தை இளைக்க. அங்க தான் மெயின் ஆரம்பிக்குது. அங்க நீ விசுவாசத்தோட இரு, உன்னோட பிரான்ச் அழகா கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். அப்படி இருக்கணும். எல்லாத்தையும் தேவ சமூகத்திலிருந்து கேட்கணுங்க. மேன்மை, உண்மை, பரிசுத்தம், மகிமை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. இஸ் ரெடி டு கிவ். ஆனா நிறையத்துல பாத்துக்கங்களேன், எக்ஸாமினேஷன்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஒரே ஒரு எக்ஸாம் மார்க்ஸ் விஷயம் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பான்.
fill in the blanks கொடுப்பான், அப்புறம் நெக்ஸ்ட் டிக்கிங் ஆன்சர் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா ரிசல்ட் வந்து நீ இதுல இவ்வளவு மார்க் எடுத்தேன், இவ்வளவு மார்க் எடுத்தேன் சொல்ல மாட்டான். லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை என்னது? ஒன்னு இல்லைன்னா இவ்வளவுதான். நம்ம மேல போறதுக்கு ஒரே ஒன்று தான், பாஸா ஃபெயிலு. ஆனா நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் எழுதணும். இதை எழுதி பாஸ் ஆனதுதான் உனக்கு மேல வர வரைக்கும் பேதர் ரெடியா இருப்ப. வாப்பா அல்லேலூயா, ரெடியா ஆயத்தமா இருக்கும். சொல்ல முடியாது, நாளைக்கு கூட வந்துடலாம் அவரு. அல்லேலூயா, நாளைக்கு கூட வரலாம். இப்ப பேசும்போது தப்புன்னு வரலாம், தமால்னு காணாது போயிடுவோம். ஆயத்தமா இருக்கணும். ஆனா நம்ம நினைப்போம், ஐயோ ஐயோ நாட்டுக்கோழி எத்தனை வீட்டுல வாங்கி வச்சேன், போய் குருமா வைக்கலான்னு இருந்தேனே அப்படின்னு நினைக்காது. செத்தா டைரக்டா உங்ககிட்ட வரணும் அந்த நினைப்பு இருந்து பாரு. நீ நினைப்பு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். சங்கீதம் 119:9-11 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி எப்படி சுத்தம் பண்ற? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கையை இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். அவர் வார்த்தையை இருதயத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். ஓகே, இப்ப காலையில படிப்பீங்க வசனம், உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கா போறேன். ஓகே, 2 வாரம் கழிச்சு அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை என்னன்னு சொல்லுன்னு கேளுங்க. இதுவாதான் இருக்கும் சொல்லுவீங்களே. 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல நீ வீட்டு இருக்கும்போது உங்க மாமியார் உன்னை திட்டினாங்க தெரியுமா? உன்னை என்ன சொன்னாங்க அன்னைக்கு? ஹலோ, 8 வருஷத்துக்கு முன்னாடி மதியான டைம் நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல மாடி மேல திட்டினாங்க தெரியுமா? உன்னை என்ன திட்டாங்க சொல்லு? திட்டினான். அது ஞாபகம் வச்சு தெரிஞ்ச உனக்கு இருதயத்துல தேவனோட வார்த்தை இல்லை. ஆமென் சொல்லுவோமே. திட்டுங்களுக்கு ஆண்டு குத்துறாரு. அல்ல உள்ள ஒரு நிறைய பேர் பேசுறாரு, அது மாமியாராட்டம், மருமனாகட்டும், மச்சானாகட்டும், வாட் எவர். ஆண்டு எப்படி இருந்ததை கேட்கிறாரு? தண்ணி போல கேட்கிறாரு. அவர்கிட்ட விட்டுட்டு சைலண்டா சந்தோஷமா இருந்து பாருங்க, நாளைக்கு நீ பரலோகம் போறதுக்கு ஆயத்த பண்ணுவார். உள்ள அழுக்கு பிடிக்காத ஆண்டு கர்த்தரோட வார்த்தை கொடுங்க. வாசல்ல காவல் செய். நம்ம ஒவ்வொன்றுக்கு காது கண்ணு வழியாக என்ன உள்ள போகிறதோ, அல்லேலூயா, இத பஞ்ச் வச்சுக்கோங்க. வாசல்ல காவல் செய், அதாவது நம்முடைய கண்கள் வழியாக உள்ள போகிறது எல்லாத்தையும் காதுல காவல், செக்யூரிட்டி நமக்கு வேணும். இந்த இருதயத்துக்கு எது போகுதுன்னு சொல்லுங்க? வாயில போகுது, சரி. இது சில நேரத்துல எல்லாமே ஒரு 3 தவளைக்காரர் தான். சொல்லுங்க நம்பலாம். 3 தவளைக்கான் ஒரு பெரிய மலை ஏறிச்சான். மலை பயங்கர பெரிய மலை, ஏற முடியாது. கூட இருக்க ஜனங்க சொல்லிச்சான், டேய் தவளைக்கா ஜனங்க, ஏய் வேஸ்ட், நீ ஏறுத்து, நீ ஊழ்ந்துரு. 3 ஏறிச்சான். ஒண்ணு நல்லா கஷ்டப்பட்டு போச்சான், முடியல, கீழே இருந்து நீ போக முடியாது, நீ வேஸ்ட், கீழே வந்துருச்சான். அடுத்த ஒரு தவளைக்கா கிட்ட போதும், அதுவும் விழுந்துச்சான். ஒண்ணு மட்டும் ஏறி சந்தோஷமா மேல போயிடுச்சான். ஒன்னு நியூஸ் சேனல் வந்து பேட்டி கேட்கறாங்களாம், ஏய் நீ மட்டும் எப்படி இதெல்லாம்? எனக்கு காதையும் கேட்கல அவங்க சொன்னதெல்லாம், எனக்கு காது கேட்கதா? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம காதை மூடினாலேயே கண்ணை மூடினாலேயே பரிசுத்த உள்ள வந்துடும். அல்லேலூயா. இவ்வளோண்டு தான், இவ்வளோண்டு நெருப்பு காட்டியே, இவ்வளோண்டு சுக்கான் போட்டியே திருப்பிடும். நம்ம கர்த்தருக்குள்ள சில காரியத்தை வைராக்கியமா இருக்கும் பொழுது, இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு அற்புதம் செய்வார். The certain things has to be changed. ரோமர் 12:2 சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அது ஒரு வார்த்தை சொன்னா என்ன போட்டிருக்கிறதுல? பகுத்தறிகிறதுனால. நமக்கு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 500 வேணுமா, கோல்டு வேணுமா, டைமண்ட் வேணுமா, எல்லாம் எதை சொன்னீங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு. அதே போல வசனத்திலும் கர்த்தர் சிந்தையில பரிசுத்த வேணும்னு ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு வேணும். அந்த பகுத்தறிவு என் சிந்தைக்கு எங்க போகணும்? இருந்திருந்து போகும். அந்த சேனலை கட் பண்ணு. அந்த சேனலை கட் பண்ணு வச்சுக்கீங்களேன். ஒருத்தர் இருதய நோயாளிகளை பார்ப்பாங்க, இருதயம் சரியில்லைன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன் எடுப்பாங்க, அப்புறம் லெஸ்ட் ஸ்டண்ட் வைப்பாங்க. ஒருத்தர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. புதிய நான் சொல்றேன், ஒரு சாதா மனுஷன் வாழ்வதற்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா, நம்ம தேவனோட ஐக்கியம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். என் தேவன் ரொம்ப நம்மோட ஒவ்வொரு காரியத்தையும் ரோமர் 12 சொல்ற, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த
வேஷம் தெரியாமல். அதான் சொன்னேன், சண்டே மட்டும் வரும்போது பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்றத காட்டிலும் தினந்தோறும் ஒரே வாய்ஸா இருக்கும். அல்லேலூயா. உன் எதிரியா இருந்தாலும் முடிஞ்சா ஜெபம் பண்ணு, இல்லையா ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிக்கோ, நடிக்காது. சிம்பிள் லாஜிக். ஒன்னு இருந்தா நல்ல உண்மையா இருக்கு, இல்லையா கட் பண்ணிக்கோ. வேணாம் நீ வேணாமா, நான் பாட்டன் போறேம்மா. ஏன்னா அவங்க எதிர்க்க பார்த்து நடிச்சுக்கின்னு பின்னாடி முதுகுல குத்துறதோட டீசெண்டா ஒதுங்கி போயிடல. ஏன்னா அவங்க போறாங்க, நீ பரலோகத்துக்கு போகணும். ஆமென் சொல்லு. இன்னைக்கே மாத்திக்கிறேன். நான் மட்டும் சொல்றேன், சபைக்கு தான் சொல்லி தரேன். இன்றைக்கே மாத்திக்கிறேன். சொல்லுங்க, இன்றைக்கே மாத்திக்கிறேன். நீங்க நல்லவங்க தாமா, உங்கள இல்ல பாக்குறவங்க சொல்றேன். இன்றைக்கே மாத்திக்கிறேன். பக்கத்துல வாசி, இன்றைக்கே மாத்திக்கோ. சிலதை மாத்திக்கோ. அவர் மாத்தின ஸ்டண்ட் வைப்பார். ரெட்டிப்பான நன்மை. உங்க எதிர்க்க பிரெட் ஒயின் ரெடியா இருக்கு, ரெண்டு தான் கொடுப்பாரு. இன்னைக்கு எல்லாம் மாறிடும். அந்த நன்மைக்கு பூர்ணமா வருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளோட வார்த்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டுமா? இவ்வளவு இருக்கா வார்த்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டாம். நம்மளோட பேச்சு, ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். வார்த்தை உயிரையும் மரணத்தையும் கெடுக்கும் வல்லமை உள்ளது. நாக்குக்கு ரொம்ப அதிகாரம் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு வாட்டி பல்லுக்கும் நாக்கும் சண்டை வந்துருச்சு. பல்லுக்கும் பல்லு தன்னாட்டா சொல்லிச்சான் நாக்க பார்த்து, நீ எதனா பண்ண நான் புடிச்சு கடிச்சிடுவேன். என்னது? கடிச்சிடுவேன். உன் பல்லெல்லாம் பொலபலான்னு இதாயிடும், பல்ல துண்டு துண்டாயிடும். ஒன்னும் நாக்கு சொல்லிச்சு, நான் கொஞ்சம் மாத்தி பேசிட்டேன், உன் பல்லெல்லாம் காலின்ச்சான். ஆமே சொல்லுவோமே. ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருச்சான். ஏய் நீ ரொம்ப பேசுற, நான் கடிச்சிடுவேன். ஓகே, ஏய் நான் மாத்தி பேசினேன், 32 பல்ல உடைச்சிடும். நான் அன்பான தேவ பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில உடையறதுக்கு காரணம் தெரியுமா? வார்த்தையில மாத்தி மாத்தி பேசு. பல்ல உடைக்கல, குடும்பம் உடையுது, வாழ்க்கை உடையுது. கணவனுக்குள்ள சரி, நண்பர்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், உலகம் எந்த காரியமா சரி, வார்த்தையில உண்மையா இரு. என் தேவன் உண்மையுள்ளவர். பரிசுத்தமா இரு, தேவன் பரிசுத்தராக. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்த விசுவாசிக்கிறேன். வார்த்தை இருதயத்திலே பிரதிபலிப்பு. மத்திய 12ஆம் அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம உள்ள என்ன இருக்கோ அத வெளிய வரும். பாக்கிறதுக்கு பெருங்காய டப்பா போல இருக்கும், ஓபன் பண்ண உடனே குப்புன்னு வரும். நம்ம கூட பாருங்க, இன்னைக்கு கூட எல்லாம் சைலண்டா ஒயிட்ல அழகா உட்கார்ந்திருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் ரத்தமே இயேசு ரத்தம் பாடுவீங்க. அல்லேலூயா. அந்த மூடியை திறந்து பாருங்களேன், பெருங்காய போல வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் வார்த்தையை பார்த்திருக்கேன். இந்த லாஸ்ட் சண்டே பிபிஎஸ்ல பசங்களுக்கு சண்டை வந்துச்சு. பசங்களுக்குள்ள ஒரு சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான் ஒரு வார்த்தை. அந்த இன்னொரு பையன் கேட்கறான், அங்கிள் தப்பு இல்லை அங்கிள், அந்த பையன் இது பேசுறது. அப்போ அந்த வார்த்தையை எப்படி பரவுது பாரு. நம்ம வார்த்தை பிறரை தேற்றக்கூடியதா இருக்கணும், ஆற்றக்கூடியதா இருக்கணும். உன் வார்த்தை எப்படி ஆராய்ச்சிப்பார். ஆனா கொஞ்ச நேரத்தில் அப்பத்தை கொடுத்தனும், சோத்ராண்டவரே பரிசுத்தாண்டவரே சோத்ரன் சொல்லிட்டு ஆண்டவரை ருசிக்கணும், வார்த்தையை ருசிக்கணும். இது இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுமா. நம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு உள்ளத்தில் இருப்பதை விருப்ப நம்ம இயேசு இருக்கிறத காண்பிக்கிறது. இருதயம் பரிசுத்தமானால் வார்த்தை பரிசுத்தமா இருக்கும். தைலம் யூஸ் பண்றீங்களா? தைல டப்பா நான் நைட்டே போயிட்டு உள்ள இருக்க தைலத்தெல்லாம் எடுத்து போட்டு இந்த கூவத்துல இந்த குப்பியை போட்டு அடிச்சு உங்ககிட்ட குத்து வச்சுக்க, டப்பாவோட அழகா. ஓகே, திறந்த உடனே என்ன அர்த்தம்? இதான் நடக்குது. அல்லேலூயா. அமிர்தாஞ்சன் டப்பா அழகா இருக்கும், இன்னைக்கு இது ஈஜி திருச்ச வெள்ளை வைட்டா இருக்குது, உள்ள இருந்து கப்பாகு. அல்லேலூயா சொல்லி இன்றைக்கு டுடே இன்னைக்கு மாத்த வேண்டியது அவர் மாத்துவார். நான் எதுக்கு சொல்லணும்னா, பா நீங்க எல்லாம் பரிசுத்தவான் தான், எல்லாம் உண்மை, என் சபையில எல்லாம் உண்மையானது. ஆனா வசனம் சொல்லுது பரிசுத்தவான் இன்னும் நான் உங்களை இன்னும் பிளஸ் பண்றேன், நான் உங்களை அடுத்த ஆசிரியத்தை கொண்டு போகிறேன். அல்லேலூயா. கார்லயே வந்து நிக்கிறீங்களா, ஃபிளைட் வாங்குங்க. அல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசை தேவை. உலகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு எந்த மைப்பனும் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? உலகத்தை இப்ப நல்லது கற்றுக் கொடுத்து மைப்ப இருக்கான். வெளியே 2 பேர் இங்கிலீஷ் பேசிக்கினானுங்கன்னா இன்னொருத்த பார்த்துட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் பேசும். அதை கற்றுக் கொடுத்தாங்க. உலக காரியத்தை கற்றுள்ளதுக்கு மெய்ப்பெண் தேவையில்லை, ஆண்டோட வார்த்தை பரிசுத்த வார்த்தை கற்றுவதற்கு மெய்ப்பெண் தேவை.
அந்த மெய்ப்பனா இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு சொல்லு இன்னைக்கு நிச்சயமா மாத்திக்கிறான் ஆண்டவரே. இன்னொரு பார்க்கும்போது கெட்ட வார்த்தையை விட்டு விடுங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. நானும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, காலேஜ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எல்லா ஜென்ஸும் லுங்கி கட்டுவாங்க. இப்பதான் ஷார்ட்ஸ், லுங்கி தானே. எனக்கு லுங்கினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தொட மேல கட்டணும். வாயை திறந்தா ஒரே ஆங்கிலோடின் வார்த்தை தான் வரும் எனக்கு. ஓகே, இங்கிலீஷ் வார்த்தை டபுள், ஆங்கிலோடின் வார்த்தை தான். அதோ ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தா ஒரே டஸ்ட் புஸ் தான் வரும். ஆங்கில வார்த்தை தெரியும், அசுத்தமான வார்த்தைங்க தான். ஆனா அசுத்தத்தை பரிசுத்தமாக்குற தேவ வார்த்தை நம்மோட இருக்கு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம டேங்க்ல முழுகி எடுத்தாங்களோ, அணில அந்த வாயில வராது. கர்த்தர் பாதுகாப்பா வைப்பார். கோவம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சுபாவத்தை கர்த்தர் கண்ட்ரோல் வைப்பார். ஏன் சொன்னா, இன்னைக்கு பக்தி விருத்தி வார்த்தையா உங்களை பேசும்படி ஒரு மைப்பனாக்கி வச்சிருக்கிறார். போன வாரத்துக்கு முன்பாக ஒரு தெரிந்த குடும்பத்தார் வந்தார்கள். ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ வரும்பொழுது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நல்ல சகோதரி நல்லா இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே சில காரியங்கள் அழுகுறாங்க, வெளிப்படுறாங்க. சில அந்தகார கிரிகளை வெளிப்பட்டது. எப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் பார்த்து பேசாத பொழுது அங்க கிரியைகள் சம்பவிக்குதுன்னா தேவன் நம்மோட இருக்கிறார். He's a good God. அவர் இருந்த நம்மோட இருக்கிற தேவனா இருக்கு. வார்த்தையில இருக்கு. சரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர், நான் எவ்வளவு சொன்னாலும் வந்துடுது பிரதர். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுனா சொல்றேன். நான் நல்லா பேசுவேன் பிரதர், ஆனா அசிங்கமான வார்த்தை டக்கு கோவத்தை டென்ஷன் வந்துடுது பிரதர், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர். அது எப்படி ஸ்டாப் பண்ண பிரதர்? கேளுங்க, நான் சொல்லி தரேன். அப்ப அப்படியே இருக்கீங்களா? கேட்க சொல்லி கொடுக்குவா. உள்ள ஓடும். சொல்லி கொடுங்க பிரதர் சொன்னாலும் பேசுறது தெரிஞ்சிடும். அதனால சைலண்டா மௌனம் சம்மதகாரி. எனக்கு தெரியும் நம்ம ஆடுகளை பத்தி, எங்க ஆடுகளை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு ஒண்ணு வார்த்தைனாலும் சுத்தமாக்கலாம் இல்லையா? கொதிக்க கொதிக்க நல்லா தோசை கிளம்ப நாக்க வச்சிடு, ஒரே பேசாத. அல்லேலூயா. இல்லையா டைனர் டெய்லர் இருக்கா, வந்து நாக்க மட்டும் காட்டுங்க, நற்கு நற்கு வெட்டு பையனாகலாம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆமென் கூட அவள் அவ்வளவுதான், வேற எதுவும் வராது, பஞ்ச வராது. இருந்து இல்லைன்னா அண்ணா ஏசு சொல்றாரு, இந்த மரம் கனி கொடுக்கல, இது பிரயோஜனம் இல்லை, என்ன பண்ணலான்ட்டாரு? வெட்டி போட்டார். எதுக்கு உனக்கு? உண்மைதானே? ஆனா ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு சொல்லுவேன்ப்பா, நம்ம தகப்ப ரொம்ப சிரிச்ச முகத்தோட வரவே இருக்கிறாரு. அடிக்கடி சொல்லுவேன், அவரோட 10-20 கத்தி வச்சு நின்று நினைச்சுக்கோ, எல்லாம் பயந்துருவீங்க. ஆனா சாதுமா அந்த மனுஷன் சத்தியத்தை சத்தியமா ரத்தத்தை சொல்றாரு, காது கேட்க மாட்டேங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, சரி மீறி பேசலாம், ஓகே, அடுத்த வசனத்தை பார்ப்போம். பார்க்கும்போது எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படி பேசு. இல்ல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்க விட்டுருவாரு. மத்தேயு 12:36 வாசிக்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், நல்லா பாருங்க, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கணக்கு கேட்பாராம் கடைசி காலத்துல. ஹலோ, எங்க கேட்பாராம்? ஸ்டூல் மேல நிக்க வைப்பார். எப்பா ஏன் நில்லு, சொல்லு, நான் பேசினப்ப நீ கதை வசனம் இன்னைக்கு பேசுறவங்க ஆண்டவர் சொல்றார், நிறைய பேசிட்ட, இன்றைக்கு நிறுத்து, இல்ல நான் நிறுத்திடுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் நிறுத்திட்டு என்ன நடக்கும்? இப்ப நல்லா எதனால பேசுறீங்க? நான் நல்லா பேசுறீங்க, ஸ்டாப் பண்ணிட்டாரு, எப்படி பேசுவீங்க? அடுத்த வாரம் பிரேஸ் லார்ட் சொல்லுங்க. எனக்கு பிரேஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரேஸ் லார்ட் நல்ல ஜோரா சொல்லுங்க. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த வாரம் நிறுத்திட்டார், நான் மட்டும் சொல்றேன் நல்லா இருப்பீங்க. எப்படி நீங்க எப்படி சொல்லுங்க? கட் பண்ணுவாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, காலங்கள் சமீபமா இருக்கு, பேசுறதுல நிறுத்துங்க. நான் விளையாட்டா சொல்ல, உங்களுக்கு மைண்ட்ல ஏறுற மாதிரி சொல்றேன். என் கர்த்தர் நல்லவர்,
பரிசுத்த வார்த்தை ஆவியில பேசுங்க. நீதிமொழிகள் 18:29-21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கனியை புசிப்பார். இன்னைக்கு சொல்றாங்களா, தர்த்தமா ஆசீர்வதிங்க, இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் இன்னும் உயர்த்துவார் பிரதர். நீங்க சொல்லி பாருங்களேன். ஒரு நாள் வரும் நீ கார்ல போவ, ஒரு நாள் வரும் பெரிய வண்டியில போவ. சீரியஸ், நான் பார்த்திருக்கேன். எங்களோட பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா எங்களுக்கு கத்து கொடுத்த ரகசியம் தான். பாஸ்டர் ஒருத்தர் வந்து வீடு போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். சைக்கிள் வாங்கினாராம். ஃபர்ஸ்ட் பாத்தியா சைக்கிள் வாங்கிட்டாரு. சாம்சன் சொன்னாராம், ஐயா சைக்கிள் வாங்குறது ஒரு மாதிரி பேசுறாங்க, ஆசீர்வதி அவங்களை போயிடுனாராம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். ஒரு 3 மாசம் டிவி ஸ்விஃப்ட் வாங்கிட்டாராம். அது பத்தியா காணிக்க வாங்கணும், டிவி ஸ்விஃப்ட் வாங்கிட்டாரு. திருப்பி ஆசை வச்சாராம், கார் வாங்கிட்டாராம். பேசுற நாவு பேசும், ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் உறுதியும் சுத்தம் உள்ளவன், இருதயத்தை சுத்தியம் உள்ளவன். கர்த்தர் பரிசுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 141:3 சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு வாசல்களே காத்துக்கொள்ளும். அதான் சொல்றேன், இந்த வாயும் காதும் இருக்கு தெரியுமா, மோசமானது ஒரு சரீரத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லு, மோசமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறதுனால தான் பேசுற, கேட்காது. எதுனா கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க, உள்ள ரத்தம் கொதிக்கும். அவர் சொல்லிட்டாவா தவறு கிடைக்க மாட்டேங்குது. தவறு இங்க இருந்து கிச்சன்ல மத்த ரூம் போ, கட்ட எதுக்கு கட்டன்னு போட்டு வாந்தி எடுத்து பேசிடணும். பேச போறதா அப்பா. ஆனா அந்த அப்பான்றது தெரியாது. நீ நாளைக்கு எங்க போவ? நான் சொல்றேன், இன்னைக்கு சிலர் திருவிருந்துக்கு போறாரு, இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட ஆசீர்வாதம் சிலது வராம இருக்கிறதுக்கு காரணம் சில காரியத்தினால தடையா இருக்கு. அதை உடைங்க. நம்பிக்கையோட வார்த்தை இயேசு மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவே, நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் வார்த்தையை உங்களுக்கு பிரதிஷ்டை செய்கிறேன், கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்தவைகளை மட்டும் பேச எனக்கு உதவி செய்ய தாவீது போல விசுவாச அறிக்கைட்டு கேட்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை வாய் பேசுகிறான். நீங்க ரொம்ப பேசின ஆண்டு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார் தெரியுமா? உங்க பேர் என்ன? உஷா? ஓ, நானே சொல்லிட்டேன் உஷா. ஓகே, உன் பேர் என்னமா? உன் பேர் என்னமா? ஓகே. ஆனா ஆண்டு ஒரு பேர் வைக்கிறார், வாயாடியா அப்படி போட்டுக்கிறாங்கண்ணா. போடி பைத்திய காட்சி கேட்டுப்பட்டிருக்கேன். வாயாடியில வசனம் சொல்லுது, மத்த 12:34 சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நான் விட்டுட்டேன்பா. நீங்க சர்பமா இல்ல நீங்க மனுஷனா எனக்கு தெரியாது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கோ. ஆனா பேர் மட்டும் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகள். அப்படின்னு அர்த்தம் விஷம் உள்ளது. கொட்டினா உன் வார்த்தை அப்படித்தான் நிறைய குடும்பத்தை பிரிச்சிருக்குது. அல்லையா? ஆனா எவன் போனை கண்டுபிடிச்சான் தெரியல, அவன் கையில மாட்டினா மண்டில ஓடிப்பேன். ஆனா அதே சமயம் நல்லதான் இருக்கு. சீரியஸா வலிச்சு நிற்கும் போது போன் பண்ண வரதுக்கும் நல்லதான் இருக்கு. ரெண்டும் நல்லதான் இருக்கு. ஆனா நம்ம தான் மாத்திக்கணும். அல்லையா? ஒருத்தர் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டு போயிட்ட உடனே அன்று அவங்களை ஆசிர்வதிச்சு எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஆசிர்வதிப்பேன். உடனே சித்தாக்கு போன் போ, பாத்தியா நான் ஆட்டம் ஆடுது போயிருது. நான் பார்த்து வளர்ந்த குடும்பம் அது. ஒண்ணுமே இருந்ததுங்க, ஒண்ணுமே பேசுங்க பரவாயில்ல சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத இருந்ததுங்க. இப்போ நான் ஆட்டம். நீ ஆசை வச்ச, யார் ஆசை வச்சது? அவருக்கு தெரியும். அதனால உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க பெருமூச்சு விட்டீங்கன்னா கல்லறைக்கு போற வரைக்கும் மேல எழும்பவே மாட்டீங்க. அப்படி மீறி எழும்பினாலும் பாதி வியாதினால ஹாஸ்பிட்டல் கொடுப்பீங்க, பாதி கடன் கொடுப்பீங்க, பாதி எங்க கொடுப்பீங்க. ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா ஆசீர்வாதம் போல தெரியும், ஆனா ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சிலது பேசுறாரு, அம்மா முதல்ல இருதயத்தை சிந்தையை பரிசுத்தப்படுத்து. ரெண்டாவது வார்த்தை உங்ககிட்ட பேசுங்க. ரெண்டாவது எதை பரிசுத்தப்படுத்துறோமா? வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்து. அதாவது சொல்றேன், வாயின் வர வார்த்தை மேன்மை அல்ல, பரிசுத்த வார்த்தையாக பேசி ஆசீர்வாதத்தை கொடுப்பீர். அதுதான் மேன்மையா காக்கிறது. பொய் பேசாத வார்த்தைகள், பிறரை காயப்படுத்தாத வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்த வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு விசுவாசியோட வார்த்தையில வர வேண்டும். பிகாஸ்
மை காட் இஸ் a holy God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள். நாளைக்கு அற்புதம். கொஞ்சம் பேசுங்க, இல்ல நான் தூங்கிடுவேன். இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள். நாளைக்கு அற்புதங்கள் காணும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். நீங்களும் பரிசுத்தர். இது அவரோட கட்டளை. இதனால தேவ மகிமையான இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய செயல்களில பரிசுத்தம் இருக்க வேண்டும். முதலாவது சிந்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம செயல்கள பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ஆலயத்துக்கு வருவது மட்டுமல்ல, நாம் தினமும் செய்கிற சின்ன செயல்களும் தேவனே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை இப்ப தரிசிப்பதில்லை. சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அழைத்தவர் எப்படியா? பரிசுத்தர். நீ பாவியா இருந்த, மனம் திரும்பாம இருந்த, விபச்சாரியா இருந்த, திருடனா இருந்த, அசுத்துல இருந்த, பான்பராக்கு போட்ட, ஹான்ஸ் போட்ட, வைன் அடிச்ச, பாக்கெட் அடிச்ச, இதெல்லாம் கள்ள கபடி இல்லாம இருந்த உன்னை கருத்தா உன்னை பிரித்தெடுத்த தேவன் பரிசுத்தரா இருக்கபடி நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எல்லா நடக்கல யாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. செயல்ல பரிசுத்தமா இருக்கணும் என்று வேதம் சொல்றது. டுடே இட்ஸ் a teaching for the God. ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்தில் நீங்க மாத்தும் பொழுது இதத்தான் யோசுவா கற்றுக் கொடுத்தான். கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்றான், அப்பா கானான் போறதுக்கு இதெல்லாம் செய்ய. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கானான்ல சந்தோஷமா இருப்போம்னு சொல்றான். இன்னைக்கு சொல்ற மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயம் சுத்தம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, இருதயம் சுத்தம் இல்லைன்னா தேவனை until you are clean God is not going to accept you. இருதயம் சுத்தமா இருந்தா யாரை பார்க்கலாம்? தேவனை பார்க்கிறான். மோசே தேவனிடத்துல பேசுறான், ஆபிரகாம் தேவனிடத்துல பேசுறான். அந்த காலத்துல எல்லாம் பேசினாங்க, இப்ப எல்லாம் பேசுறத மட்டும் தான் கேட்கிறோம். நீ இன்னும் பரிசுத்தமாகும் போது தேவன் பேச சத்தம் உனக்கு கேட்கும். தேவன் சொல்லுற கருத்து கேட்கும். நம்ம பேசும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்கும், இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு, இவங்களுக்கு சொல்லு. சொல்லும் போது கர்த்தர் முத்திரை போடுகிற தேவனா இருக்கிறார். ஒரு மகனுக்கு கர்த்தருக்கு பைக்கும் கொடுப்பார், வேலையை கொடுப்பார். சொல்லும் போது நேற்று ஒரு புதிய பைக்கை வந்து நிற்க வச்சாருன்னா தேவன் சொல்லுகிற வார்த்தை அங்க கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை பிரதிபலிக்கிறது, தேவன் நாம மகிமைப்படுது. ஹல்லேலூயா. that you should change everything, the God changes everything. ஹல்லேலூயா. ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அதை எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இருக்கு, இப்ப நம்ம சகோதரி இன்னைக்கு வீட்டுக்கு போட்டா யாராருக்கு என்னென்ன ஃபுட்னு கேட்ட லிஸ்ட்ல சொல்றீங்க. ஏற்கனவே நைட்டே பிளான் பண்ணிருப்பீங்க, நான் நாளைக்கு இதை சேர்ந்துடலாங்க. கண்டிப்பா பேசியிருப்பீங்களா எல்லாருமே? நாளைக்கு சண்டே, டெய்லி வர நாள் தான் அதுவும். அது ஸ்பெஷல் டேவா? இல்ல, சரி சண்டே மீன் வாங்கிடலாங்க, மட்டன் வாங்கிடலாங்க, நல்லா பிரியாணி சொல்லுவீங்களா? நல்லா பேசுவீங்களா? பேசாதீங்க, நல்லா பேசியிருப்பீங்க. ஓகே, சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஆசை வரும்பொழுது நல்லா வரட்டி கிருட்டி எடுத்து வைக்கிறீங்க டேபிள்ல. காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க ஃபேமிலியா, இன்னைக்கு மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா, எனக்கு வாய் ஊறுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, எல்லாம் ஸ்பெஷலா சொல்லிட்டு பிள்ளை பசியோடு வருவான். வரும்போது வரட்டி, வரட்டினா தெரியல, வரட்டி ஆட்டு இது சொல்லுவாங்க சாணம், அது காய வச்சு 65 வரட்டி இப்பெல்லாம் வச்சு எப்படி இருக்கும்? மாட்டு சாணம் சொல்லுமா நம்ம அப்படி கூட இருக்கலாமா? சரி ஓகே. நம்மள ஜீவ பலி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நல்ல ஒரு ஆதரவு. ஆண்டதை எடுத்து பிரியப்பட்டு சாப்பிடணும். உங்களை நம்ம டைனா ரொம்ப ருசியானவோ, அவ உண்மையானவோ, அவர் ரொம்ப அழகானவோ இப்படி சொல்றது பிரசன்டேஷன் டு தி காட். ஒப்பு கொடுங்க, ஜீவன் நம்மளே ஒப்பு கொடுக்கணுங்க. இருந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்த மாதிரி யாருன்னா இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் பார்க்கல. சாவும் பொழுது எப்படி சொல்லி இது வரைக்கும் எரிந்து சத்தம் கூட மேலே போய் கிட்டதான் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீட்டையே விட்டு போறமே அப்படி செத்தாங்களோ, இல்ல ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்களே தெரியல. அவங்கள போய் கிடந்த இன்டர்வியூ தான் தெரியும். ஆனா இன்னைக்கு ஒன்று சொல்லித்தரேன், எல்லா காரு பங்களா வச்சு எல்லாம் வசதியா சாகும் போது கூட நல்லா நகையோடு செத்தா கூட மூச்சு விடும்போது, ஆண்டவரே இது வரைக்கும் வாழ்ந்துக்காக சோத்திரம் ஆண்டவர் மட்டும் சொல்லுங்க, வேற எதையும் சொல்லுங்க. ஏன்னா அது ஒண்டி தான் பரலோகம் போகும். அல்லையா?
ஒரு குண்டு மணி கூட உன் கூட வராது. ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் எந்த கல்றையும் பார்க்கல, இன்னும் பாப்பனா தெரியல எனக்கு. அங்க உக்காந்த உடனே கடைசியா சொல்லுவாங்க, காதுல குசு குசுன்னு பேசுவாங்க. என்னது? ஏ கைட்டியா பார், கைட்டியா, அது கைட்டியா. அப்ப போகும் பொழுது வந்த வண்ணமா ஏர்போர்ட்ல அனுப்புறாங்க. ஆண்டோட வார்த்தை தான் இன்னைக்கும் உண்மையா இருக்கு. ஜீவ பலியா தேவனுக்கு ஞாபகம் சொல்ற, எனக்கு கொடுத்தாலும் சோத்திரம். அப்ப ஏன் போன வாரம் அழுத நீ? என்ன மட்டும் விட்டுட்டீங்க ஆண்டவரே, அவர் நல்லா இருக்க, என்ன மட்டும் ஏன் விட்டீங்க? ஏன் அழுத? அவருக்கு உண்மை சொல்றேன், எல்லாமே அவருக்கு தெரியும். நீ உக்காந்துட்டு இருக்குது அவருக்கு தெரியும். நீ கண்ணீர் விடுறதுக்கு தெரியும். போலாமா யோசிக்கிறது தெரியும். வாங்கலாமா யோசிக்கிறது தெரியும். எனக்கு ஒன்னே ஒண்ணு எனக்கு மட்டும் தெரியும், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர், உண்மையா செய்வார். ஆனா இது வரைக்கும் என்னைக்கு நான் வேதத்தை சுமந்தனோ, வேலையை விட்டுட்டு வந்தனோ, அந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் நான் ஆராதிக்க தேவன், அழைத்த தேவன் பரிசுத்தர், உண்மை உள்ளவர், உண்மையா செய்கிறார். நான் ஒண்ணு லேட்டா செய்யறார், லேட்டா செய்தாலும் லேட்டஸ்டா இருக்கும். ஆமேன்னு சொல்லுவோமே என் தேவனுக்கு. ஆனா செய்யாம விட மாட்டார். சொல்லுங்க, செய்யாம விட மாட்டார். இது விசுவாசிகளுக்கு விசுவாசம் சொல்லு. செய்யாம விட மாட்டாருமா, செய்யாம விட மாட்டாரு. சபையே செய்யாம இருக்க மாட்டாரு. விசுவாசம் சொல்லு, செய்யாம இருக்க மாட்டார். சபா செய்யாம இருக்க மாட்டார், செய்வார். ஆனா பொறுமையா செய்வார். இப்ப வெளியே வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நிறைய மட்டும் கொடுக்குறது எனக்கு என் இறுதி சுத்தம். அது எனக்கு ரொம்ப ஆசை உண்மையா, எப்படியாவது ஒரு லுஃப்தான்சா ஃபிளைட் வாங்கணும். ஏன் சொல்லு, எல்லாரும் இன்னும் சுத்துவல்ல. நம்ம ஆராதனை சண்டே மேலே சுத்துவோம், பரலோகத்தை அப்படியே காட்டுவேன், அப்படியே லைட் லெஃப்ட் பார் பார் பாருன்னு ஆசைப்படு. தப்பா பெரும் பொறாமப்படாது. ஜெட் வாஸ் ஃபிளைட் வச்சுக்கிறான்னு சொல்ல முடியுமா? அவனா சொல்ல முடியும்? அதே மாதிரி வாழ்க்கை எதையும் சொல்லக்கூடாது. கொடுத்தாருன்னா சோத்திரம், இல்லைனாலும் சோத்திரம். நீ சொல்லிப்பாரு, மேல உனக்கு தங்க கிரீடம் ரெடியா வர வைப்பாரு, தங்க கம்பளம் இருக்கும் வருத்துக்கு. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக இருங்க அன்பான தேவப்பிள்ளை. ஏன்னா வசனம் 1 பேதுரு 1:16 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தரார்கள், நான் பரிசுத்தர். ஏனென்றால் மத்தேயு 15:5 சொல்லுகிறது, நமது செயல்கள் மற்றவர்களை, நம்மோட செயல்கள் மற்றவர்களை தேவனிடத்திற்கு வழி நடத்த வேண்டும். நற்கிரியைகளை கண்டு மக்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் வாழ வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன் கிரியைப்படி வாழணும். அல்லேலூயா. கம்பள அவுத்துட்டு வெள்ள ஜோலியமா சபைக்கு வரது பெரிதில்லை. அவுத்துட்டு சபைக்கு வந்து சோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு டாரா கிழிப்பாங்க பக்கத்து வீட்டுல. ஆண்டு பேரை தூசிக்குது. ஆனா பேசுறவங்கள சொல்லணும், எப்படி பேச இப்படி சொன்னா பரவாயில்ல. இதுங்கெல்லாம் இயேசு வணங்குது. அவர் எங்கேயோ இருக்கிறார். நீங்க பாருங்க, அவர் எங்கேயோ உட்காந்துக்கிறார், சைலண்டா மூல உட்காந்துப்பார். அது பார்த்துன்னு இருப்பார். காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் சைலண்டா. நம்ம பண்ற பேச்சுக்கு அவர் பேர் கெட்டு போகுது. அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? இப்ப சாண்டனா பேர் 2 பேர் அடிச்சுட்டு வந்துட்டாள்னா என்ன சொல்லுவாங்க? நான் புள்ளைய வளர்த்து வச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த பேர் நம்ம ஏசு வைக்கிறோம். ஆனா அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல. நம்ம பண்றதெல்லாம் அவர் போய் சேரும். நம்ம நற்கிரியை காட்டணும். உண்மையா சொல்றேன். இதே தெருவில் நம்ம சாம அவங்க வீட்டாண்ட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்காங்க, ஒரு ட்ரே சைக்கிள் டீம். வாயை திறந்தா ஒரே இங்கிலீஷ் தான், பயங்கரமா இருப்பாங்க. அவரை பிடிச்சேன் ஒரு நாள். அவர் ஐயா எனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன், ஆனா சொல்லுறேன் செய். ட்ரெஸ் இல்லாம சுத்துங்க. ஒரு நாள் கிளாஸ் எல்லாருக்கும் லேஸ் சிப்ஸ், எல்லாருக்கும் சின்ன பசங்க எல்லாருக்கும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், 10 கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். நீ பண்ண தப்புனால பசங்க தப்பு பண்ணுங்க எல்லாத்தையும். அப்படி கேட்பான் குப்பா காட்சி. நானே கேட்டிருக்கேன், உங்க அப்பா இருக்காருமா என்ன எப்படி கேட்கும். எது உங்க வண்டி கொடுக்கணும், உங்க அப்பா கொஞ்சம் வண்டி எடுக்கணுமா? அவர் இல்லப்பா அப்படின்னு. என்னடா நான் யோசிப்பேன், எத்தனை பேர் நம்ம பேச்சை கேட்கறாங்க, தவளோட்டு இருக்குது என்ன கேக்குது. சரி நம்ம கிரிய பேசும், லேச பேசி, ஜூஸ் பேசி, யாசிய வார்த்தை பேச. இப்போ ஐயா சோத்திரம் ஐயா, சூழ்நிலை மாத்தம். அதுதான் இயேசு வல்லமை. அப்படி வாழ்ந்து காட்டணும். அதுதான் இயேசுக்காக. இந்த உலகம் பொல்லாதுதான், ஆனா கிரியைகள் மாத்தம். அதை சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா? இதுக்கு தொடர்றதுக்கோ பேசுறதுக்கோ ரைட்ஸ் நமக்கு கிடையவே கிடையாது, அவருக்கு மட்டும்தான் இருக்கு. பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, எவைகள் உண்மை உள்ளவைகளோ, எவைகள் நன்மதிப்புள்ளவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
1 தெசலோனிக்கர் 4:3-5 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகும் பொருட்டு வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உலகத்தின் காரியத்துல நீங்க விலகி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. முதல்ல உன் சிந்தைக்கு வராதபடிக்கு விலகிரு, இருதயத்துல போகாதபடிக்கு விலகிரு, கண்ணை காத்துக்கொள், வாயை காத்துக்கொள், பிறரோட வாழ்க்கையை கெடுக்காதபடி காத்துக்கொள்ளும் போது கர்த்தரோட மேன்மையை வைத்து இன்றைக்கு நீ மாத்திக்கொள்ளும் போது நாளைக்கு புக்ல வேற எழுதுவார். அல்லையா? இன்றைக்கு எழுதி வச்சார், எசேக்கியாக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, இன்றைக்கு எழுதி வச்சார், எனக்கு புக்ல எழுதிட்டார், இன்றைக்கு எழுதி வச்சிட்டார், தீர்க்கதரிசி போய் சொல்லுனார். போய் சொல்லிட்டு வந்துட்டு அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போக திருப்பி கூப்பிட்டு 10 நிமிஷம் மாத்தி எழுதுறார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆளத்தை அன்று இன்றைக்கு நீ பண்ணு, ஆண்டு இன்னைக்கு மாத்தி எழுதுறார். விசுவாசி ஆச்சரியமான காரியம் சம்பவிக்கும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நம்ம சபையில மேல கீழே இருக்கிறீங்க, 2 சகோதரிக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஆச்சரியமான காரியம் நடக்கும். 2 சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரனுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஆமென். அத நான் ஃபர்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எதுலயும் ஃபர்ஸ்டா அந்த ஆண்டவர் ரொம்ப பெஸ்டா இருப்பார். ஆனா ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. அந்த 3 பேரையும் காட்டி வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆச்சரியம் காத்திருக்கிறது, அதிசயம் காத்திருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு அற்புதமான வசனத்தில் நிறைந்திருந்தால். சங்கீதம் 119:9-11 சொல்லுகிறது, சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடி உம்முடைய வாக்கை எண்ணிலிருந்து வாயில வைத்து வையும் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கு அன்புனாலும் வெளிக்காட்டுறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் 13:3 சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள்ங்க. சிந்தில கப்பு, இருதயத்துல கப்பு இருந்தா என்ன வராது? அன்பு வராது. வரும், ஆனா அது நடிப்பா வரும். அந்த நடிப்பு அவருக்கு பிடிக்காது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாமே இன்டர்லிங்க் இருக்கு. சீரியஸ். வசனம் எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு நினைக்க ஒரு வசனத்துக்கு எல்லாம் இன்டர்லிங்க் இருக்குது. அல்லேலூயா. காலில் ஒரு சின்ன ஒரு கற்குன்னு கீறிடுச்சு, என்ன வரும்? உனக்கு யார் சொன்னது? நான் கேட்கிறேன். கால் நடந்து போறீங்க, ஒரு பெரிய கல் அடிபட்டு பெருசா கீண்டிடுச்சு, கண்ணு பார்த்தாத, காது கேட்டுச்சா? அட்ட ஸ்பாட்ல சொல்லும், ஏய் கால் அடிபட்டுச்சு, ரத்தம் வருது பார். இதை போல ஆவியோட வார்த்தைக்கு எல்லாமே வேதத்துல ஆம் என்று ஆம் என்று சொல்ல எல்லா வார்த்தைக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் தரித்திரத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்கு. அந்த இன்டர்லிங்க்ல கட் பண்ணி தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு அற்புதங்களை காண்பாய். என் தேவனோட அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 3:5 சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த திருவிருந்தில உங்களோட சிந்தைகள், உங்களோட வார்த்தைகள், உங்கள் செயல்கள், உங்கள் உறவுகள் பரிசுத்தப்படுத்தி, ஏன்னா உங்களோட ஆலயமா இருக்கபடியாக உங்களுக்கு அன்பான தேவனுடைய சரீரத்தை பிறர் தொடக்கூட அதிகாரம் கிடையாது. தொடக்கூட அதிகாரம் கிடையாது. என் தேவன் உரிமை உள்ளவர். இந்த 4 காரியத்தை பரிசுத்த திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லி அனுப்பின பரிசுத்த வார்த்தை இந்த 4 காரியத்திலே ஏதேனும் ஒன்று உன்னிடத்தில் இருக்குமானால் நீ அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கை கேள்விக்குரிய அழித்து விட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம் சிந்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும், வார்த்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும், செயல்கள பரிசுத்தம் இருக்க வேண்டும், உறவுகளில பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த 4 பரிசுத்தத்தை குறித்து பேசின ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த யாவருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, today you make sure you are holy, that blessings on the way. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள், வெகு தூரம் அல்ல, அவர் சமயமா உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார் கொடுப்பதற்கு. நல்ல தகப்பனே, உடைய தெய்வீக வார்த்தையை சபையாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். மேல் செலுத்த கீழ் செலுத்த கேட்டுக்கொண்ட யாவருக்கும் அவர் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, இருதயம், காதுகள், செவிகள், கண்கள் எல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டு கானானில் பார்க்கக்கூடிய எல்லா அதிசயத்தையும் பார்க்க ஒரு அபிஷேகத்தை நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்தி ஒரு ஆசீர்வாதமா இந்த சபை இருக்கும்படியாக, ஒரு ஆசீர்வாதமா செய்தியா இருக்கும்படி இன்றைக்கு இந்த பரிசுத்தத்தினால ஒரு ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஆசீர்வாத கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி வானத்தை பூமி படைத்த தேவனுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கை கொண்டு